தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இன்று காலை 5:30 மணிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? தென்கிழக்கு அரபிக்கடல்ல இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி அதே பகுதியில தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நீடித்து வருகிறது. இது மெதுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நேற்றைய தினம் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது நிலவி வந்தது. அது இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்துல தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வரும் நாட்கள்ல பரவலாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.